பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கு என்று எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்கே நாம் பார்க்கும்போது வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இன்றைக்கு அநேகர் உங்களுக்கு விரோதமான யுத்தங்களை எடுக்கிறவர்கள் அல்லது தொடுக்கிறவர்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதான அநேக காரியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிசாசு தந்திரமாய் பல விதங்களிலே பல யுத்தங்களை நமக்கு விரோதமாய் அவன் தொடுத்து கொண்டே இருக்கிறான். இவன் எப்பொழுது சாவான், இவன் பெயர் எப்பொழுது அழிக்கப்படும், இவனை எப்பொழுது மடங்கடிப்போம் என்று சொல்லி பல விதங்களிலே பிசாசு தந்திரமாக மனிதர்கள் மூலமாக விரோதமாய் எழுப்பப்பட்டு அழிப்பதற்கு நேராய் அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை பார்த்து, உங்களை பார்த்து அசனிக்கப்படுகிறதாவது, அவர்கள் உனக்கு விரோதமாய் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தங்கள் தொடுக்கிறதையும் யுத்தங்கள் எடுக்கப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது தேவ பிள்ளையே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக சொல்லும் பொழுது, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்போ என்ன? யுத்தம் உண்டு என்பது நிச்சயம்தான், அதில் எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. யுத்தங்களை நாம் கேள்விப்படுகிறோம், யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழிக்க நினைக்கிறதான சில கூட்டங்கள், சில மனிதர்கள், சில பொறாமையின் காரியங்கள், இவைகள் எல்லாமே எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவைகளில் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. தேவப்பிள்ளையே, நம்மை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர்களை ரட்சிக்கும்படிக்கு. அப்போது ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாமல், ஒன்றும் உங்களை அழிக்காமல், ஒன்றும் உங்களை நாசப்படுத்தாமல், அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், ஞானமாய் உண்டாக்கி நடத்துகிறவர், ராஜாக்களை சங்கரித்தவர், ராஜாக்களை அழித்து போட்டவர், எதிரிகளை நாசம் பண்ணினவர், நிக்கிரகம் பண்ணினவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், அவர்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யுத்தம் வருகிறது உண்மைதான், யுத்தத்தின் ஜனங்கள் எழும்புகிறது உண்மைதான், பிசாசு யுத்தம் செய்கிறது உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு தடுத்து நிறுத்தி உங்களை ரட்சிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, யுத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் எழும்பி வருகிறது உண்டு. அந்த யுத்தத்தின் சூழ்நிலைகளிலே நான் உங்களை ரட்சிக்கும்படிக்கு, இவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா? உடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் இருப்பீராக, எங்களோடு கர்த்தர் இருப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இடத்துல சொல்லப்படுகிறதாவது, உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற யுத்தங்கள் வாய்க்காமல் போகும். எழும்பி வருகிறதான யுத்தங்களிலே அவைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு, உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அவர் துணையாக இருக்கிறார். God bless you. God bless you. God bless you.